வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 9 நாள் 17 புதன்கிழமை ஜூலை 1 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். முன்னாள் ராணுவ வீரரும் நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பில் 78வது துறையான ராணுவ வீரர்கள் துறையின் மாநில பொறுப்பாளருமான தேனி மாவட்டம் எரசக்க நாயக்கனூர் பி. பரமேஸ்வரன் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. தவறுக்கு வருந்துகிறோம். நேற்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டத்தின் வைய தலைமைக்குள் ஊராட்சி மன்ற தேர்தல் வேட்பாளர்களுக்கான 2 நாள் முகாமினை பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி அவர்களின் சீடர் சுவாமி தவிதானந்தா அவர்கள் தொடங்கி வைத்து ஆசி வழங்கினார் என்றிருத்தல் வேண்டும். சுவாமிஜி பெயரினை தவறாக குறிப்பிட்டமைக்காக நம்பிக்கை செய்தியின் சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சுவாமி விவேகானந்தர், அப்துல் கலாம் ஆகியோரின் லட்சிய இந்தியாவிற்கான எண்ண ஆற்றல் ஏக்கத்துடன் காத்திருக்கிறது மாணிக்க மாணவர் விஷ்ணு. ஜூன் 28 ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை மாவட்டத்தின் வார கூடுதல் மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி அவர்கள் இல்லத்தில் நடைபெற்றது. மண்டல பொறுப்பாளர் பாரதி, அமைப்புகள் கள மாவட்ட பொறுப்பாளர் லூத்தர் ஜேக்கப் ஆகியோர் கலந்து கொண்டனர். சாதனை மாணவர்கள் துறை மாநில பொறுப்பாளர் விஷ்ணு இவ்வார கூடுதலினை வழிநடத்தும் போது நல்லூர் வட்டத்தில் அனைவரும் இணைந்ததற்கான காரணத்தை பகிர்ந்து கொள்ள கேட்டுக்கொண்ட போது அனைவருமே ஆளுக்கொரு அவலங்களை சொல்லி அதற்காக இணைந்ததாக தெரிவித்தனர். அடுத்து விஷ்ணு 2 புதிய மாணவர்களை அழைத்தார். அவர்களுக்கு என் கனவு கிராமம் என்ற தலைப்பில் கொடுத்து பேச சொன்னார். அவர்கள் தமக்கு தோன்றியதை பேசினர். அதனைத் தொடர்ந்து விஷ்ணு, நாம் ஒவ்வொருவரும் இதே நிலையில்தான் உள்ளோம். மறைந்த கலாம் ஐயா, விவேகானந்தர் போன்ற தலைவர்களின் இந்த நாட்டை பற்றிய எண்ண அலைகள், ஏக்கங்கள் ஆற்றலாக இந்தியா முழுவதும் ஆங்காங்கே மேலே தேங்கி நின்று யாராவது கவனிக்க மாட்டார்களா என காத்து நிற்கின்றன. அவற்றை பற்றிய சிந்தனையே இல்லாத இந்த சமூகத்தில் நாம் ஓரளவு நல்லோர் வட்டத்தின் மூலமாக நெருங்கி உள்ளோம். நாம் அனைவரும் நமது மூச்சு காற்றோடு முழுமையாக அந்த ஆற்றலை உள்வாங்கி செயல்பட்டால் நாம் அதோடு கரைந்து விடுவோம் என்று பேசி முடித்துவிட்டு இப்போது அதே 2 மாணவர்களை அழைத்து மீண்டும் அதே தலைப்பில் பேச சொன்னார். இம்முறை அவர்கள் பேசியது மிக வித்தியாசமாக, உணர்வுபூர்வமாக லட்சிய இந்தியா பற்றியதாக இருந்தது. கேட்ட அனைவருக்கும் மகிழ்ச்சி நெகிழ்ச்சி உண்டானது. எல்லோராலும் இவ்வுணர்வு நிலையில் செயல்படும் போது அனைவரையும் அதே உணர்வால் ஒருங்கிணைக்க முடியும். அது நம்மால் முடியும் என்று விஷ்ணு உறுதிபட கூறியதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். மேலும் வார கூடுதலில் மனோஜ்குமார், மிதுன், முத்துக்கருப்பன், ஹரிஷ், ஆசிப் ரஹ்மான், முபாசிர் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். லட்சிய சமுதாய வாழ்க்கையை அனுபவமாக உணர்த்தி வரும் காஞ்சிபுரம் வாரக்கூடுதல். லட்சிய சமுதாயம் என்பது வெறும் அலங்கார வார்த்தை அல்ல, அது நல்லூர் வட்டத்தில் பயணிப்பவர்களுக்கு வாழ்க்கை. காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை நடைபெறும் வார கூடுதலுக்காக வாரம் முழுவதும் ஆர்வத்துடன் காத்திருந்து சந்திக்கின்றனர். அப்போது தங்களை மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் திருக்குறள் அனுபவம், கடந்த வார துறை வாரியாக சமூக செயல்பாடுகளின் அனுபவங்கள் பகிர்தல், அதில் சிறப்பானவைகளுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மனமார்ந்த பாராட்டுகளினால் கிடைக்கும் ஊக்கம், மாவட்ட வளர்ச்சிக்கு துறை வாரியாக திட்டமிடுதல் போன்ற அனைத்தும் சுவாமி விவேகானந்தர் கூறியது எவ்வளவு உண்மை என்பதை நன்கு உணர முடிகிறது. ஆம், அது எப்போதும் நீ பிறருக்காக சிந்திக்கும் ஒவ்வொரு சிந்தனையும் உனக்கு சிங்கத்தினை ஒத்த பலத்தை அளிக்கின்றன என்பதுதான் அது. ஒரு உயர்ந்த உன்னத லட்சியத்திற்காக இப்படி வாரந்தோறும் சந்திப்பது, அந்த வாரத்திலேயே அந்த 2 மணி நேரம் பாசிட்டிவாக சிந்திப்பது, பேசுவது சந்தோஷத்தின் உச்சம் என்று நல்லூர் வட்டத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து கவிதாராஜ்.
17 நாடுகளை பின்னுக்கு தள்ளி இந்தியாவுக்கு வரலாற்று தங்கம். சேலம் வீரர் ஹர்ஷித் தாமோதரன் அசத்தல். சீனாவின் ஜூன்யி நகரில் நடைபெற்ற 19வது ஆசிய ஜூனியர் ஆண்கள் கலை ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சேலத்தில் பிறந்த இந்திய வீரர் ஹர்ஷித் தாமோதரன் வரலாற்று சாதனை படைத்துள்ளார். ஜூன் 21, 2026 அன்று நடைபெற்ற ஜூனியர் ஆண்கள் வால்ட் இறுதிப் போட்டியில் 17 நாடுகளை சேர்ந்த வீரர்களுடன் போட்டியிட்டு 13.649 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார். இந்திய வீரர் அர்ஷத் பஜாஜ் வெள்ளிப்பதக்கம் வென்றதன் மூலம் இந்த போட்டியில் இந்தியா முதன்முறையாக தங்கம் வெள்ளி சாதனை பதிவு செய்தது. இதற்கு முன்பு ஹர்ஷித் இடம்பெற்ற இந்திய ஜூனியர் ஆண்கள் அணி அதே ஆசிய சாம்பியன்ஷிப்பில் வரலாற்று சிறப்புமிக்க வெண்கலப் பதக்கத்தையும் வென்றிருந்தது. இந்த வெற்றி இந்திய ஜிம்னாஸ்டிக் வரலாற்றில் ஒரு புதிய மைல்கல்லாக கருதப்படுகிறது. சேலம் மண்ணின் இளம் வீரர் ஹர்ஷித் தாமோதரனின் இந்த சாதனைக்கு நாடு முழுவதும் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். நெல்லை தேரோட்ட விழா. பொதுமக்கள் குப்பை போட 100 சாக்குப்பைகள். முன்னாள் மாணவர்களின் சமூக பொறுப்பு. ஜூன் 30, 2026 அன்று நெல்லையில் தேரோட்டம் சமயத்தில் பொதுமக்கள் தூய்மையை பராமரிக்கும் நோக்கில் நெல்லை சாப்டர் மேல்நிலைப் பள்ளியின் 1980-87 ஆண்டுகளின் முன்னாள் மாணவர்கள் சாலைகளில் செல்வோர் குப்பைகளை கீழே போடாமல் முறையாக போட தூண்டும் வகையில் 100 சாக்குப்பைகளை மின்விளக்கு கம்பங்களில் கட்டி வைத்துள்ளனர். பொதுமக்களும் குப்பைகளை முறையாக போட பயன்படுத்திக் கொண்டனர். மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளும் இவர்களுடன் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மாணவர் வெங்கடாச்சலம் என்கிற கண்ணன் கூறுகையில், இப்பணி எங்களுக்கு மிகுந்த மனநிறைவை அளிக்கிறது. இது போன்ற பணிகளை சமூக வலைதளங்களில் பகிர்வது மூலம் மேலும் பலர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள் என்பது உறுதி என்று கூறியதாக இக்குழுவில் ஒருவரும் நல்லூர் வட்டத்தின் திருநெல்வேலி மண்டல பொறுப்பாளருமான நெல்லை வெங்கட் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. பழங்குடியின மக்கள் துறையை வலுப்படுத்த ஆலோசனை. நல்லூர் வட்டத்தில் 39வது துறை மலைவாழ் மக்கள் துறை. இத்துறை சார்பாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் அவர்களை ஒருங்கிணைக்க பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழக அளவில் அவர்களை ஒருங்கிணைக்க இன்று சென்னை நல்லூர் வட்ட அலுவலகத்தில் மலைவாழ் மக்கள் துறை மாநில பொறுப்பாளர் ரவி, நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் ஆகியோரை தாம்பரம் பகுதி கருணாகரன், ஊரப்பாக்கம் ராமசாமி ஆகியோர் சந்தித்து தமிழக சுற்றுப்பயணத்திற்காக திட்டமிட்டதாகவும், முதலாவதாக காரைக்குடி நரிக்குறவர் மக்களுக்காக கட்டப்பட்டு வரும் குடியிருப்பு கட்டிட பணியை பார்வையிட செல்லவிருப்பதாக ரவி தெரிவித்தார். செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.